ஆப்பிரிக்காவில் உள்ள டேஷில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை 59°C என கணிக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ லிபியா. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. மேக்னடைட். இயற்கையான பாறைகள் என்பதால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இவற்றில் கிடையாது. இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது. திசையினை அறிய பயன்படுவதால் வழிகாட்டும் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி அனைத்தும் சரி. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். முதல்ல திசை காட்டும் கருவியை கண்டுபிடிச்சவங்க யாரு? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நட்சத்திரங்கள் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் பூமி மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆரியப்பட்டா. ஸோ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை எந்த ஆண்டு எந்த ஏவுதளத்திலிருந்து விண்வெளி ஏவுதளத்திலிருந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தம் எதனால் அதன் தன்மையை இழக்காது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி காந்த தன்மையுடைய பொருளுடன் வைப்பதால் காந்தம் அதன் தன்மையை இழக்காது. ஸோ மற்றபடி வெப்பப்படுத்தும் பொழுது உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுது சுத்தியால் தட்டும் பொழுது காந்தம் அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு. மின்கலன். ஸோ வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவியாகும். ரைட்டு. நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசல் மின்பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரைட்டு. வேதி வினைகள் மூலம் ஒரு மின்முனை நேர்மின்முனையாகவும் மற்றொன்று எதிர்மின்முனையாகவும் செயல்படுகிறது. ரைட்டு. மின்கலன்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை முதன்மை மின்கலன்கள், துணை மின்கலன்கள் ஆகும். ரைட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ். மின்கலன்களில் மின்பகுதியாக பயன்படும் வேதிப்பொருள் இது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விலா எலும்புக்கூடு எத்தனை இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விலா எலும்புகளை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 12. நெக்ஸ்ட். அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக உணவு தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? உலக உணவு தினம் அக்டோபர் 16 கொண்டாடப்படுகிறது. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் வருடம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான ஒன்றை தேர்ந்தெடு. பாரிஸ் சாந்து. ஸோ அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது. ரைட்டு. ஒரு மிக நுண்ணிய வெள்ளைப்பொடியாகும். இதன் வேதியியல் பெயர் கால்சியம் சல்ஃபேட் ஏமியேட்ரேட். ரைட்டு. இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4H2O. தவறு. பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கண்டறியப்பட்டது. ரைட்டு. ஸோ இதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CaS4 வரும். ஸோ இங்கே வெறும் H2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுதான் தவறானது. ஸோ பொருத்தமற்றது எது? உள்ளிழுக்கும் அளவு, வெளியேற்றும் அளவு. ஸோ ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.